ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இந்த ரெண்டும் பொன்னிறமாக வந்ததும் அது கூட 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கூடவே 1 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பீட்ரூட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். பீட்ரூட் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 மூடி தேங்காயை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சிட்டோன்னா நம்ம பீட்ரூட் சட்னி ரெடி. இந்த சட்னி இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.